ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த டிவிக்கு ஆட்சி பற்றி சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் நெகட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணுங்கிறது இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தொலைக்காட்சி மேலே இருக்கிற வெறுப்புனால நெகட்டிவிட்டியாக போட்டிருக்காங்க. ஆனால் மக்களாகி நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எது மெயினாக டாப்பிக்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பணிக்கு பார்த்திங்கன்னா இந்திக்காரர்கள் நியமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கு அரசு நியமிச்சிட்டாங்கன்னு ஒரு ரூமர் சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக கிளம்பிட்டு போயிட்டுருக்குது. அந்த மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜனவரி 2026 பார்த்தீங்கன்னா டிஎம்கே அரசு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு தான் டெண்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 66 கோடி அவங்க ஊழல் லஞ்சமாக வாங்கிட்டு அந்த டெண்டரை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாந்துருக்காங்க. இது மக்கள் யாரும் தெரியாத உடனே டிவிக்கு இப்போ வந்த உடனே டிவிக்கே தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பொய் செய்தி பரப்பிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே மக்களாகி நீங்கள் நல்லா புரிஞ்சு நடந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஜனவரி மாதம் 66 கோடி லஞ்சம் வாங்கிட்டு டிஎம்கே எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை கான்ட்ராக்டாக இங்கே விட்டுட்டாங்க. அவங்க நடத்தினார் பணிக்காக டெண்டர் விட்டுட்டாங்க 66 கோடி லஞ்சம் வாங்கிட்டு. அதை இன்றைக்கி தாவேக அரசு முடைக்கிறதுக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெண்டரை கேன்சல் பண்ணாமல் அதில் வேலை கம்பல்சரி தமிழாளுங்க இருக்கணும், தமிழாளுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெண்டரை மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை தெரியாமல் நிறைய பேர் போய் செய்தி வீடியோலாம் போட்டு அமைச்சிட்ருக்காங்க. மக்களாகி நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது டிவிக்கு ஆச்சு, கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சி தான். திராவிடம் காக்கணும் தமிழ்நாட்டை காக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இல்லாத ஆளா சொல்லுங்க பார்ப்போம். யூபியில் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? திருட்டு திமுக நீங்களாம் திருட்டு தடை லாக்கி எல்லாமே தமிழ்நாட்டை சொண்டி நீ என்னடா பண்ண போகிறீங்க? எல்லாமே இத்தனை திருடி எல்லாம் வச்சுட்டு தமிழ்நாட்டை அடமானஸ்ட் பண்ண தான் மிச்சம். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வேலை குழப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க? அவங்களுக்கு வேலை கொடுக்குறது இதை விட்டு போட்டு உங்களுக்கு காசு கமிஷன் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அது யூபியில் போய் பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க. 66 கோடி லஞ்சமாக வாங்கி நீங்கள் டெண்டர் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து விட்டு போயிருக்கீங்க. இது உடனே தாவேக்காட்சி மேலே எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கேக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறீங்க? எல்லாரும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இன்னுமே அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் சுடுகாடாக தான் மாறிட்டு போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லது எதுன்னு புரிஞ்சு நடந்து தெளிவாக எல்லோரும் ஓட்டு போடுங்க, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டிவிக்கு மட்டும் சொல்ல, யார் நல்லது பண்ணுறாங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காக மட்டுமே நீங்கள் பேசுங்க. அதை விட்டுட்டு ஊழல் லஞ்சம் பண்ணுறவங்களாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவனை இன்னும் மேலே வளர்த்துட்டு போயிட்டுருக்காதிங்க. நல்ல செய்யனாலும் பரவாயில்ல, நெகட்டிவிட்டி பரப்பாதீங்க. ஒரு ஆட்சி மேலே நெகட்டிவிட்டி பரப்பாதீங்க. தயவு செஞ்சு நல்ல செய்யனாலும் பரவாயில்ல, நெகட்டிவிட்டி பரப்பாதீங்க. நீங்கள் எல்லாமே நியாயமாக கேட்குறீங்கள, இது எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத ஆளை எதுக்கு நீங்கள் யூபியில் பிடிச்சின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா? நீங்கள் டிஎம்கேக்காரன்னு சொல்லுங்கள் பாப்பா. தமிழ்நாட்டில் எத்தனை கான்ட்ராக்ட் இருக்குது, எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்க வேண்டியேன்னா அப்போ நீங்கள் கேட்க வேண்டியேன்னா உங்கள் கட்சியில் இருக்கிறாங்களா? அதை விட்டு போட்டு உடனே டிவிக்கு அது பண்ணிட்டாங்க, டிவிக்கு பிஜேபி கூட்டு டிவிக்கு நார்த் இந்தியன்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்திக்காரன் கொண்டாந்து விட போகிறாங்க, தமிழ்நாடு இந்திக்காரனாக மாறப்போகுது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ ரூமர் எத்தனை சோசியல் மீடியா ஓப்பன் எத்தனை போயிட்டுருக்கு தெரியுங்களா? தமிழ்நாடு மக்களாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், கம்பல்சரி நம்ம டிவிக்கே ஆட்சியே மக்களுக்கு நல்லது பண்ணோம். இன்னும் 20 வருஷம் பேர் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி விஜய் நமக்கு பண்ணிகிட்ருக்காரு. மக்களாக நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.